Daily. Taste the Daily. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸ்டாலின் அரசு தனியார் கல்லூரிகளை மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளை எல்லாம் பல்கலைக்கழகங்களாக மாற்றக்கூடிய ஒரு முடிவை எடுக்க இருப்பதாக தகவல் வருகிறது. இத்தகைய ஒரு முடிவை எடுத்தால் அது தமிழகத்தினுடைய உயர்கல்வியில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். இது குறித்து பேசுவதற்காக ஊடகவியல் மற்றும் இதழியல் துறையில் மூத்த பேராசிரியராக பல்வேறு முன்னோடிகளை உருவாக்கிய திரு பிச்சாண்டி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீ சார். இந்த முடிவு, அரசினுடைய முடிவு, இந்த அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளை எல்லாம் பல்கலைக்கழகங்களாக மாற்றினால் அது இடஒதுக்கீட்டை பாதிக்கும் அப்படின்லாம் கல்வியாளர்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க. இது உங்களை போன்ற மூத்த பேராசிரியர்களுக்கு புரியும், ஊடகவியலாளர்களுக்கு புரியும், அரசியல் கட்சியினருக்கு புரியும், இளம் தலைமுறையினருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கும் இதனுடைய விளைவு என்ன அப்படின்றது தெரிய வாய்ப்பு இல்லை. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ரொம்ப சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எடுத்த உடனே நீங்கள் ரிசர்வேஷனை பற்றி கேட்குறீங்க. இடஒதுக்கீடு இந்த மசோதாவில் 65% உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் பல தனியார் பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. பல டீம்டு யூனிவர்சிட்டிஸு செயல்படுது. எத்தனை டீம்டு யூனிவர்சிட்டியில் எத்தனை தனியார் பல்கலைக்கழகங்களில் 65% இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்களெல்லாம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஏதாவது தகவல் கொடுத்துருக்காங்களா? நம்மக்கிட்ட அந்த தரவு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரோ தான். ஏட்டளவில் 65% இடஒதுக்கீடு இருக்குமே ஒழிய கள நிலவரப்பு பார்த்தீங்கன்னா எந்த மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு தரப்பட மாட்டாது, தரவும் மாட்டார்கள். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை, அரசு தன்னிடத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை, கட்டுப்பாட்டை தளர்த்தி நீங்கள் அவர்களை தனியார் அப்படின்ற ஒரு முத்திரை கொடுத்து நீங்கள் அமுச்சிட்டதுக்கப்புறம் மீண்டும் அவர்கள் எங்களோட சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது, அதை பற்றி பேசுவது ஒரு தமாஷான ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாக அது இருக்கும். நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது. இதுவரை எந்த கல்லூரியும், தனியார் கல்லூரிகளும் சுயநிதி கல்லூரிகளும் இடஒதுக்கீட்டை பின்பற்றுவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எங்குமே கிடையாது. இது நடக்கவும் நடக்காது. இது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கொள்கை. இல்லை சார், இப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட முதல்வர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கூட நடத்தியிருந்தார். கல்விக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த 69% இடஒதுக்கீடு பாதிக்கும் என்று தெரிந்தால் அது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிந்தே அப்படி ஒரு முடிவை எடுப்பாங்களா? கட்டாயம். இந்த முடிவை இப்போ மட்டும் எடுக்கல, 2008 சிறந்த இன்ஜினியரிங் கல்லூரிகள், மிகச்சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கல்லூரி, 2 கல்லூரிகளை 2008 இப்படி ஒரு பல்கலைக்கழகமாக, அதாவது ஒருமை பல்கலைக்கழகம், யூனிட்டரி யூனிவர்சிட்டி என்ற கான்செப்டை கொண்டு வந்ததே இந்த அரசாங்கம் தான். அதை மாணவர்களும் ஆசிரியர்களும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து அன்றைய முதல்வர் ஆசிரியர்களுக்கு எதிராகவும் மாணவர்களுக்கு எதிராகவும் இந்த அரசு செயல்படாது அப்படின்னு ரிட்டன்லேயே ஒரு லெட்டர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அந்த பில் அதோட முடிஞ்சு போச்சுங்க. 17 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஆட்சி வருகின்ற பொழுது மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. இது புதுசல்ல இந்த அரசாங்கத்துக்கு. அன்றைய எதிர்கட்சி தலைவர் டாக்டர் ஜே அவர்கள் இதை மிகவும் எதிர்த்தார். இப்போ அதாவது சமூக நீதி வீராங்கனைன்னு பட்டம் வாங்கினவங்க அவங்க சொல்கிறாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ், வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறீங்க, சமூக நீதி காப்போம் என்று சொல்லிக்கொண்டு சமூக நீதிக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை வன்மையாக எதிர்க்கும் என்று கடைசி வரை எதிர்த்தாங்க. அன்றைய செலக்ட் கமிட்டியில் இருந்த அரசாங்கம் போட்ட உறுப்பினர்கள்லாம் மாற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா
மாண்புமிகு திரு சி.வி. சண்முகம், மாண்புமிகு திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களையும் மாண்புமிகு தம்பிதுரை மூவரையும் அந்த கமிட்டியில் இணைத்து அவர்கள் இந்த அநீதி தமிழ்நாட்டுக்கு நடக்காத முறையில் பார்த்து கொண்டார்கள். இப்போ டைரக்டாக ஒரு பில்லு கொண்டு வரல இவங்க. அதற்கு பதிலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்டை அமெண்ட் பண்ணுறோம், அதில் நாங்கள் மாற்றம் செய்ய போகிறோம், அதில் சில சரத்துக்களை நாங்கள் மாற்றம் செய்து புதிய வடிவம் கொடுக்கிறோம் என்ற பெயரில் பிரமாதமாக கொண்டு வந்து அதை கவர்மெண்ட் எய்டட் காலேஜை உள்ள சொல்கிறாங்க. சரி சார், நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க அன்றைய முதல்வர் அப்படின்னு. அதாவது இன்றைய முதல்வருடைய தந்தையே கைப்படியே எழுதி கொடுத்துருக்கிறார், இது மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம்னு. ஆனால் அதை மீறி இன்றைய முதல்வர் வந்து அதை நான் செய்தே தீருவேன்னு சொல்லி செய்யலாம். என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? இதில் வந்து நாங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி தரவரிசை அப்படின்னு எடுத்திங்கன்னா டாப் 10 காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1ல் வரும். அதுக்கு அடுத்து இது வருங்க கோவையில் இருக்கிற பிஹெச்டி இன்ஜினியரிங் காலேஜ், பிஹெச்டி டெக்கு, சிஐடி, மதுரையில் இருக்கிற தியாகராய கல்லூரி, இது போன்ற 3 எய்டட் காலேஜுங்க. இந்த டாப் 5ல் இந்த 5 காலேஜ் வந்துடும் ஆச்சுங்களா. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுங்க, ஒரு டாப் 10 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா லயோலா கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி, எத்ராஜ் கல்லூரி, ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரி, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், கோவையில் இருக்கிற பிஹெச்டி ஆர்ட்ஸ் கல்லூரி, கிருஷ்ணமால் கல்லூரி, பொள்ளாச்சியில் இருக்கிற என்ஜிஎம் கல்லூரி, ராமகிருஷ்ணா வித்யாலயா கல்லூரி, இங்கே விவேகானந்தா கல்லூரி, இந்த மாதிரி ஒரு 10 காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10 டாப் 10 ஆர்ட்ஸ் காலேஜில் வந்துடும். ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் 50 காலேஜில் வந்துடும். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ், நான் சொல்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் டாப் 20ல் வந்துடுறாங்க. இந்த டாப் 20 காலேஜஸ், இந்த டாப் 50 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 100 வருஷமாக அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், இந்த பயன்படுத்தி நாங்கள் ஃப்ரீ ஆகிடும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா ஏன் இன்றைய முதல்வர் அன்றைய முதல்வர் விட்ட செய்ய மாட்டேன் என்று கொடுத்த உறுதியை மீறி செய்கிறாருன்னும் போது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. நீங்கள் திராவிட மாடல் அரசு சோஷியல் ஜஸ்டிஸ் பாதுகாக்கின்ற ஒரு அரசுன்னு சொல்லும்போது திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த டாப் 50 காலேஜஸ்லையும் டாப் 10 காலேஜஸில் மாணவர்கள் தனியார் மயமாயிட்டா எங்கே போவாங்க? இதில் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் 100% ரிசர்வேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் 100% ரிசர்வேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ 65% எல்லாமே பேக்வர்ட் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, அந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லீம்ஸு, எஸ்சி எஸ்டியில் ஆதி திராவிடா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததியர், எல்லாருக்கும் உள் ஒதுக்கீடு, எல்லா ஒதுக்கீட்டு முறையில் தான் நாங்கள் அட்மிஷன் நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பட்டியல் எந்த மாணவர்களை எந்த ரிசர்வேஷனில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா டேட்டாவையும் பல்கலைக்கழகத்திற்கும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இப்போ எத்தனை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இந்த டேட்டா கொடுக்குறாங்க? இப்போ வந்து 1000க்கு மேற்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்குது. எந்த டேட்டா கொடுக்குறாங்க? எந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நான் இந்த ஃபீஸை வாங்குகிறேன், அரசாங்கம் எங்களை 3500 தான் வாங்க சொல்லுது, நான் 3000 எந்த செல்ஃப் ஃபைனான்சிங் நீங்கள் உங்களே கேட்குறேன் நான். இது வந்து பொதுமக்களை யாரை வேணால் கேட்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியும் 3500 தான் ஃபீஸு, அரசாங்கம் சொல்கிற ஃபீஸு, நான் இவ்வளோ தான் வாங்குறேன்னு எந்த பிரைவேட் காலேஜ் சொல்லுது? இந்த அரசினுடைய இந்த முயற்சியானது கல்வியை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு முயற்சியாக 100% கார்பரேட்டைசேஷன். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோன்றீங்க, இது என்ன இது? நீங்கள் வந்து அதனோட அப்படியே உள்டாவாக போடுறீங்க. நீங்கள் இது வந்து நீங்கள் எந்த கொள்கையை எதிர்க்கிறீங்களோ மத்திய அரசை, அதை அப்படியே நீங்கள் திருப்பி பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜிசியில் ஒரு விதி இருக்கிறது. யூஜிசி விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு கல்லூரியை, அது அரசு உதவி பெறும் கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த எந்தெந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். என்ன அண்டர்டேக்கிங் கொடுக்கணும்னா, we are undertake to safeguard
த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்வேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட சேலரி அண்ட் அதர் கண்டிஷன்ஸு, மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை மூணுத்தையும் நாங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறோம், எங்கள் பர்வியூவில் எங்கள் கண்ட்ரோல் இருக்கோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தாதான் யூஜிசி என்ஓசியை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு 80% மானியம் எங்கேருந்து வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் கழட்டி விட்டுறீங்க, உங்களுடைய கண்ட்ரோலையும் கழட்டி விட்டுறீங்க. யாருக்காக இதை செய்கிறீர்கள் அப்படின்றத புரியாத புதிராக இருக்கு. ஒரு பக்கம் மாணவர் நலன்றீங்க. இல்லை, இப்போ இந்த அரசு இந்த முடிவை எடுத்து ஒருவேளை இந்த தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரிசர்வேஷனையோ இல்லை ஆசிரியர்களுடைய அந்த பாதுகாப்பு எதுவுமே இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்காதா? கண்ட்ரோலில் வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள டிஎன்பிசிஆர் ஆக்ட் 1976 எய்டட் காலேஜ் என்றால் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் டிஎன்பிசிஆர் ஆக்ட் 1976 வருகிறதோ அந்த கல்லூரிகள் மாற்றம் செய்யப்படும்ன்றாங்க. அடுத்த ஒரு கிளாஸ் 8 செக்ஷன் 2 3 என்ன சொல்கிறாங்கன்னா சப் கிளாஸில் கன்வர்ஷன் போகுன்ற போது இப்போ இருக்கிற ஆசிரியர்களோ இல்லை நான் டீச்சிங் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், அவர்களோ இப்போ இருக்கிற அப்படியே அவர்கள் வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இப்போ என்ன சேலரி வாங்குறாங்களோ என்ன வாங்குறாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணப்படும் அப்படின்னு ரொம்ப வேகா ஒரு தெளிவில்லாமல் ஒரு சென்டென்ஸ் அதில் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி டைரெக்டாக கொடுக்க முடியாது, சட்ட முன்னோடி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சட்ட முன்னோடி ஏன் தெளிவாக இருக்கக்கூடாது? இது நம்மளுடைய கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறாங்க, இந்த சட்ட திருத்தம் வந்து இந்த கிளாஸு கண்டிப்பான கிளாஸ் இல்லை, மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு அதிகமாக சேலரி கொடுக்குறேன்னு சொன்னாலோ அவங்களுக்கு விருப்பப்பட்டாலோ நீங்கள் ஒன்றா அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இதுலேருந்து விலைக்கு அவங்களோட போகலான்றாங்க. இது எதுக்கு இந்த கிளாஸு? அப்போ மேனேஜ்மெண்ட் நினச்சான்னா முழுசாக அவங்களோட கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போயிடலாம். ஆமாம், அதுதான் அதுக்கான ஒரு கிளாஸ் நீங்கள் வகுக்கிறீங்க. ரெண்டாவது கிளாஸ் முதல் கிளாஸில் தெளிவு இல்லாமல் இருக்கு, ரெண்டாவது அப்படியே அவன் கண்டினியூ பண்ணுவான்னு சொல்கிறீங்களே, ஒத்துக்கிறேன் நான் கூட. ரொம்ப பிரமாதம். அப்படி அவங்க அந்த சாங்ஷன்டு போஸ்ட்டு அப்படியே அவன் கண்டினியூ பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு யார் உத்தரவாதம்? அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குமா இல்லை தனியார் நீங்கள் இல்லை கல்லூரி நிர்வாகம் பாதுகாப்பு கொடுக்குமா? ஏன்னா யூனிவர்சிட்டின்னு வரும்போது யூனிவர்சிட்டின்னு ஒரு ஆக்ட் வந்துடுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அரசாங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய தன்னாட்சியில் தலையிடுது. ஏன்னா அது யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஸ்டாச்சூட் இருக்குது, அது பிரகாரம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கவர்னர் கூட அதில் தலையிடக்கூடாது, கவர்னர் தான் இப்போ பிரச்சனை கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் போயின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்ட் நீங்கள் ஒரு கல்லூரியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆக்ட் அந்த ஸ்டாச்சூட் என்ன சொல்லுது அதான் சொல்லும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லூப் ஹோல் கொடுத்துறீங்க நீங்கள். ஃபீஸுக்கு அந்த கதை தான், ரிசர்வேஷனுக்கு அந்த கதை தான், வாத்தியார்களுடைய சர்வீஸ் கண்டிஷன் அந்த கதை தான். அப்போ என்ன பண்ணா நாளைக்கு ஜுடிஷியரி சப்ஜெக்ட் ஜுடிஷியரி ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அரசாங்கத்திட்ட வர முடியாது. நம்ம எங்கே போனால் கோர்ட்டுக்கு தான் போனிக்கோ, கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது அந்த மாதிரி இந்த சரத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகான சரத்து. இல்லை, தொடக்கத்திலே உங்களை போன்ற கல்வியாளர்களும் ஆசிரியர் பெருமக்களும் இதை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறீங்களே சார். ஆமாம். இப்போது இது வந்து என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தணும்னு நீங்கள் அச்சப்படுறீங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 163 கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அரசால் நடத்தப்படுகின்ற அரசு கல்லூரிகள், அரசின் உதவியால் நடத்தப்படுகிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 168 இருக்குது. மொத்தம் ஒரு 320 வச்சுக்கங்களேன். டோட்டலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும் பேசுகிறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாட்டு பூரா 1500க்கு மேலே இருக்குது, கிட்டத்தட்ட 1500 இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 500 இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை தெரியுங்களா தமிழ்நாட்டில்? 3 காலேஜ் தான். பிஹெச்டி டெக்னாலஜி, சிஐடி, தியாகராஜ், இது 3 தான் இருக்குது. 3ல் கிட்டத்தட்ட 40,000 பசங்க படிக்கிறாங்க இந்த 3 காலேஜ்லேயுமே. இப்போ நீங்கள் எல்லாம் டோட்டல் ஒரு 200-2000 காலேஜில் ஒரு 300 காலேஜ் 15% தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளில் வந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஆச்சுங்களா. இந்த 15% கல்லூரிகளில்
படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர். டோட்டல் டேட்டா பார்த்தீங்கன்னா 22 லட்சத்தி சில்லற 22,30,000 மாணவர்கள் என்ன படிக்கிறாங்க தமிழ்நாடு பூரா. அதில் 4 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும். அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இந்த 4 லட்சம் குழந்தைங்க யார்? எம்பிசி, மோஸ்ட் பேக்வேர்டு சில்ட்ரன், எஸ்சி சில்ட்ரன், அதாவது சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், நடுத்தர குழந்தைகள், நடுத்தர வர்க்கத்தினுடைய குழந்தைகள், கீழ்த்தட்டு வர்க்கத்தினுடைய குழந்தைகள். அவன் ஃபீஸு 3,500. இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய முக்கியமாக மைனாரிட்டி சில்ட்ரன் பாதிக்கப்படுறாங்க. அதில் சந்தேகமே இல்லை. அதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து இட் இஸ் ஆன்டி சொசைட்டி பில். இது டோட்டலாக சொன்னீங்கன்னா இதில் வந்து இதில் மேல்தட்டு கீழ்த்தட்டு ரிலிஜன் எல்லாம் கிடையாது. இது வந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு இழிவையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அழிவையும் வருங்காலத்தில் தரக்கூடிய ஒரு பில். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த கல்லூரிகள் அத்துணை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் எய்டட் காலேஜ் இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. பச்சைப்பன் கல்லூரி 100 வருஷத்துக்கு மேலே கல்லூரி. பச்சைப்பன் கல்லூரி கீழே 7 காலேஜ் இருக்குது. பச்சைப்பன் ட்ரஸ்ட் போர்டுக்கு 7 காலேஜ். இப்போ கோர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. நாளைக்கு ஒரு எலெக்ஷன் பாடி வந்து எலெக்டட் பாடி வந்து இதை உட்காந்து கோர்ட்டை ரன் பண்ணும்போது நாங்கள் யூனிவர்சிட்டி ஆயிரன்னு சொல்கிறாங்க. பச்சைப்பன் கல்லூரி 7 கல்லூரிகள்லாம் எந்த மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க? நாளைக்கு அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன? நாளைக்கு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது என்ன ஒரு எலிட்டிஸ்ட் காலேஜ் ஆகிடும். இப்போ லயோலாவே எடுத்துங்க. லயோலாவில் படிக்கிற 60% மாணவர்களுக்கு மேலே அவர்கள் வந்து ரிலீஜியஸ் சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட எந்த மாதிரி குழந்தைங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மாணவர்கள். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் காலை வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நமது அந்த அடித்தட்டு மக்களுடைய கல்வி உரிமையை பறிக்கும் விதமாக இந்த பில் இருக்கு அப்படின்றத சொல்றீங்க சார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது கூட திமுக எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசும்போது ஒரு ஆய்வறிக்கையை குறிப்பிட்டார். அந்த ஆய்வறிக்கை வந்து இந்த திராவிட அரசுகளை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையை படித்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் புரட்சித் தலைவராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்த மாற்றம் தொடர்ந்து நம்ம எப்படியெல்லாம் முன்னேறி வந்திருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார விடுதலைக்கு அடிப்படையே இந்த கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்வியை நம்மகிட்ட பறிக்கிற மாதிரி ஒரு பில்லை ஏன் கொண்டு? உண்மைதான். அதான் ஏன் பறிக்கிறார்கள்ன்றதான் கேள்வி. இப்போ நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை எதுக்கு பட்டம் கொடுத்தாங்க? எதுக்கு அந்த மரியாதை அவர்களுக்கு கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்கன்னா 65% ரிசர்வேஷனை அவங்க சேஃப்கார்ட் பண்ணாங்க. இதுவரையும் இந்தியாவில் பண்ணாத ஒரு பெரிய சாதனை அது. அதுக்கு தான் அதை அந்த 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 ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. இப்போது இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் வரும்போது, நீட் என்ற தேர்வு வருகின்ற போது அதை தமிழ் மக்களுக்காகவும் தமிழகத்தில் படிக்கின்ற ஏழை குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் 7.5 உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தார். அது இன்றைக்கி எத்தனை பேர் படிக்கிறாங்க? அது என்னங்க 5 பேர் 10 பேர். இன்றைக்கி என்ன எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க? 500க்கு மேற்பட்ட டாக்டர்கள் மாணவர்கள் 600 பேர் சார். ஆமாம், டோட்டலாக 700 பேர் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அப்போ அந்த உள் ஒதுக்கீடு யார் கொடுத்தது? இந்த உள் ஒதுக்கீடு நாளைக்கு இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி ஆகிறீங்க, உள் ஒதுக்கீடு வருமா? அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். எடப்பாடியார் அதை கொண்டு வரும்போது கூட எய்டட் ஸ்கூலில் கூட சேர்க்கல. அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்தாரு. அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்றது. அப்போ நீங்கள் அது சமூக நீதியா? இருக்கிறத பறிச்சுட்டு நான் வந்து பெரிய கார்பரேட் கம்பெனிகள் ஆக்குறேன் அப்படி நீங்கள் கொடுக்குறீங்களே, உங்களுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து உங்களுடைய கட்டுப்பாடெல்லாம் ஒழித்து வாங்க எடுத்துக்கங்க அப்படி நீங்கள் கொடுக்கறது எந்த விதத்தில் சரி? இது சமூக நீதி அல்ல. சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல். அரசாங்கம் உறுதியாக இதை கைவிட வேண்டும். இந்த ஆக்டினுடைய பர்விக்குள்ள உறுதியாக கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கக்கூடாது. ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது அதை இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஓம்டி பஸ் ஆக்ட் மாதிரி கொண்டு வராங்க. தனித்தனியாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அசம்பிளிக்கு வந்தால் இந்த கல்லூரி கூட இந்த கல்லூரி கூட எல்லா
மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த ஆக்டை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எப்படி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு ஜியோ இஷ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ஒரு என்ஓசி கொடுத்துட்டு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணாங்கன்னா நீங்கள் போய் பல்கலைக்கழகத்தில் கொடுத்துட்டீங்கன்னா பணத்தை கட்டினா நீங்கள் காலேஜ் ஆரம்பி இடம் இருக்குது, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்க இடம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதில் கூட பாருங்கள், முந்தைய அரசு அதிமுக அரசு தனியார் கல்லூரி ஆரம்பிங்க, ஆனால் ஒழுங்காக ஆரம்பிங்க, ஒரு க்ரீன் ஃபீல்டாக இருக்கணும்னு 100 ஏக்கர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இவங்க. ப்ரௌன் ஃபீல்டு, க்ரீன் ஃபீல்டுக்கும் ப்ரௌன் ஃபீல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. ஒரே வித்தியாசம் என்னன்னா 25 ஏக்கர் 35 ஏக்கர்னு மாற்றுறாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. சரி, கார்பரேஷனுக்குள்ளே 35 ஏக்கர் 100 ஏக்கர் யாராலும் வச்சுக்க முடியாது, அதுக்குள்ளே கொடுன்னு தலை தரீங்க. ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, ப்ரைவேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜஸ்ஸு, ப்ரைவேட் பீப்புள், ப்ரைவேட் கார்பரேட் கம்பெனிஸ், இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா லெட் தம் ஸ்டார்ட், நீங்கள் கொடுங்க. ஆனால் 100 வருஷங்களுக்கு மேலாகவும் 70-75 ஆண்டுகள் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிற கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியை நீங்கள் இப்படிப்பட்ட தனியார் வசமாக்குவது, தனியார் மயமாக்குவது சமூக நீதிக்கு எதிரானதே, தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். ஓகே சார், இப்போது இறுதி கேள்வியாக ஒன்று கேட்டுக்கிறேன். பீகாராக இருக்கட்டும், இல்லை தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேசமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இப்போ அவங்களுடைய ஊர்களில் வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் வந்து இடஒதுக்கீட்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க, நாங்கள்லாம் கூட வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் மூலமாக படித்து வந்தவங்க தான் அப்படின்லாம் சொன்னீங்க சார். இங்கே இருக்கக்கூடிய அரசு இந்த சூழலில் இந்த இடஒதுக்கீடை கெடுக்கிற மாதிரியான வேலையை பண்ணுறாங்க இல்லையா, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது நீங்கள் இந்த கேள்வி சொன்னதுனால நீங்கள் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா சொல்லிடுறேன். ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு பில்லை கொண்டு வந்தபோது ஆந்திரா அரசு என்ன பண்ணாங்க தெரியுங்களா, எய்டட் காலேஜஸ்லாம் போய் கேட்டாங்க, நாங்கள் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை மாறிக்கிறேன்ட்டாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், எய்டட் காலேஜஸை கவர்மெண்ட்டுக்கிட்ட சரண்டர் பண்ணுங்க, நீங்கள் நீங்கள் ஆரம்பிச்சுக்க, நீ நிறைய ஆரம்பிச்சுக்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டு நீ எய்டு வாங்குறல, எய்டட் கல்லூரி அரசாங்கத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நாங்கள் நடத்துகிறோம், நீ மகாராஜனை போய் நீங்கள் நடத்திக்கன்னு சொல்லு. நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அப்படி சொன்னால் யாரும் வந்து நமக்கு பிரச்சனை என்ன, எந்த குழந்தையும் பாதிக்கப்பட போகிறதில்ல. அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் வரட்டும், வசதியாக இருக்கிறவங்க பணம் கொடுத்து படிக்க வைக்கிட்டோம், நாங்கள் வேணான்னு சொல்லலை. இப்போ நம்ம கேட்குற கேள்வி எப்படின்னா, வசதி இல்லாத தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் குழந்தைகளுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன பதில், வருங்காலத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வருங்காலம் இந்த பில்லை கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆட்சியை ஒரு இருண்ட காலம், தமிழகத்தினுடைய இருண்ட காலமாக தான் அதை பார்க்குங்க. இது வந்து ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள், பிரிட்டிஷ் பீரியடில் இப்போ 100 ஆண்டுகள்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. இப்போ லயோலா எடுத்துங்க, பிரசிடென்சி எடுத்துங்க, பச்சைபாஸ் எடுத்துங்க, நீங்கள் பிஹெச்டி 75 ஆண்டுங்க. நீ ஒவ்வொரு கல்லூரியும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமிக்க பிஃபோர் பிரிட்டிஷ் பீரியட் ஆரம்பித்த கல்லூரிகள் எல்லாம். அப்போனா பிரிட்டிஷ் காலத்தில் எது கொண்டு வந்தாங்க? அதை ஜஸ்டிஸ் பார்ட்டி எது கொண்டு வந்தது? காங்கிரஸ் காமராஜர் பீரியடில் ஏன் இது மாற்றிருக்கக்கூடாதா? இல்லை அண்ணாவர் அறிஞர் பீரியடில் இதை மாற்றிருக்கக்கூடாதா? இல்லை புரட்சி தலைவர் மாற்றிருக்கூடாதா? இல்லை கலைஞர் தான் மாற்றிருக்கக்கூடாதா? இல்லை எடப்பாடியார் கூட இதை வந்து ஈஸியாக செஞ்சிருக்கூடாதா? யாருமே செய்யாத இதை செய்யக்கூடிய காரணம் என்ன? எதற்காக இந்த தீமையை நீங்கள் செய்கிறீர்கள் தான் எங்களை போன்ற ஆசிரியர்களுடைய என்ன சொல்கிறது ஒரு கேள்வி. இது பொறுத்துக்க முடியல. ஏன்னா நாங்கள்லாம் வந்து சாதாரண கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படித்து எய்டட் காலேஜில் படித்து தான் இந்த நிலைக்கு வந்துருக்கிறோம். பச்சைபாஸ் கல்லூரியில் படித்தவர்கள் தான் பெருவாரியான எம்எல்ஏக்கெல்லாம் மந்திரியாக இருக்கிறாங்க. நாளைக்கு இப்படிப்பட்ட கல்லூரிகளை நீங்கள் வந்து தாரவார்க்கத்துக்கு கொடுக்க போகிறீங்க ப்ரைவேட் ஏஜென்சிக்குன்னா அது வந்து நாட்டுக்கு எந்த விதத்தில் நல்லது? அது உங்களுடைய ஆதங்கம் புரியுது சார். மக்களிடத்திலும் இது மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்குது. ஸ்டாலின் அரசு பதில் சொல்கிறாங்களா, இந்த முயற்சியை கைவிடுறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப நன்றி. இறுதியாக இந்த டெலிவிஷன் ஷோ மூலியமாக நான் அரசாங்கத்துக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களும் நான் வேண்டுவது என்னவென்றால், இந்த மசோதாவை அரசு திருப்பி பெற வேண்டும். வருங்கால தமிழ் குழந்தைகளுடைய கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றி சார்.
நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.